இடஒதுக்கீடு சட்டம் வந்துச்சு தமிழ்நாட்டில். அறகுறையா கொடுத்தாங்க, அவசரமா கொடுத்தாங்க. கொடுத்து அவங்களுக்கு நல்லா தெரியும் இது நிச்சயமா நீதிமன்றத்தில் செல்லாதுன்னு தெரியும். அவங்களுக்கு தெரிஞ்சுதான் சதி பண்ணி கொடுத்தாங்க. இதுவே எடப்பாடி பழனிசாமி இந்த உள்ஒதுக்கீடு, வன்னியர் உள்ஒதுக்கீடு தேர்தலுக்கு ஒரு மாதத்திற்கு முன்பு கொடுத்திருந்தார்னா அவருக்கு கோயிலை விட்டு கொடுத்திருந்தார். நாங்க ஒரு சீட்டு கூட வேண்டாம் சொல்லியிருக்கோம். எங்களுக்கு நாங்க போட்டியே இல்லை, நாங்க போட்டியிடல, முழுமையா உங்களுக்கு நாங்க ஆதரவு கொடுப்போம்னு ஒரு மாதத்துக்கு முன்பு இந்த சட்டத்தை கொண்டு வந்தாங்கன்னா நிச்சயமா நாங்கள் செஞ்சிருப்போம். ஆனா இந்த தேர்தலுக்காக பேசி துரோகம் பண்ணது எடப்பாடி பழனிசாமி. இன்னைக்கு நாங்க துரோகம் பண்ணோம்னு சொல்லிட்டு இருக்கிறார். எங்களுக்கு துரோகம் என்னன்னு தெரியாதியா? நாங்கெல்லாம் பாட்டாளி இல்லையா? நெத்தியில வேலை செஞ்சுறாங்க. மற்றவங்களுக்கு உழைக்கிறவங்க நாங்க. உங்களை போன்றவங்களுக்கு நாங்க தூக்கி 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 பதவி பொறுப்புகளை கொடுத்திருக்கோம். நாங்கெல்லாம் அந்த ஆதரவு, அந்த கோபம் தான் எனக்கு நான் சொல்றேன். சரி, நீங்க சொல்றீங்களா, நீங்க தான் 10.5 கொடுத்தேன்னு சொல்றீங்க. அதை ரத்து பண்ணிட்டாங்க உயர் நீதிமன்றத்தில், உச்ச நீதிமன்றத்திலையும். இன்னைக்கு வரைக்கும் எடப்பாடி பழனிசாமி சம்பந்தமா வாய் திறந்துட்டீங்களா? நீங்க கொண்டு வந்த சட்டம் ரத்து பண்ணிட்டாங்க, நீங்க என்ன சொல்லிருக்கணும்? சரி, திமுக 10.5 சட்டம் கொண்டு வரணும்னு ஏதாவது இன்னைக்கு வரைக்கும் உங்க மனசார நீங்க பேசிருக்கீங்களா? நீங்க பேசல, உங்களுக்கு தான் மனசு இல்லை பேசுறதுக்கு. உங்களை சார்ந்த முன்னாள் அமைச்சர்கள் யாராவது பேச சொல்லிருக்கலாம். இந்த சமுதாயத்தில் 5 அமைச்சர்கள் இருந்தாங்க, அவங்க வாயாவில் யாராவது பேச சொல்லிருக்கலாம். அருண் இருக்கிற அருண் நம்ம சட்டமன்ற உறுப்பினர் 5 பேர் கருப்பு சட்டை போட்டு சட்டமன்றத்தில் போயிட்டு போராடுறாங்க. உங்களுக்கு எப்படின்னா நாங்க உயிர் கொடுத்தோம், ஒவ்வொரு முறையும் உயிர் கொடுக்கிறோம். அதனாலதான் அந்த வெறுப்புல தான் நான் இன்னைக்கு சொல்றேன், வேண்டாம் இந்த 2 கட்சிக்கும் கும்பிடு போடுப்பா. திமுக கும்பிடு போடு, கும்பிடு போடு, இதெல்லாம் போடும். இவங்களுக்கு நம்ம தோல்ல ஒவ்வொரு முறையும் சுமந்ததெல்லாம் போதும். நம்ம ஆளணும், நம்ம ஆட்சிக்கு வரணும். 2 வருஷத்துல எம்எல்ஏ எலெக்ஷன் வருது. அந்த தேர்தலில் இந்த 2 கட்சியும் இல்லாம நம்ம கூட்டணி ஆட்சி அமைப்போம், நம்ம கையெழுத்து போடுவோம். என்னன்னு பத்திரம் இல்ல, 15% இடஒதுக்கீடு. மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்து, நம்ம கையெழுத்து போடலாம். என்ன சாராய கடையை மூடு, நம்ம கையெழுத்து போடலாம். என்ன மேட்டூர் உபரிநீர் திட்டம், சேலம் மாவட்டம் முழுவதும் மேட்டூர் உபரிநீர் திட்டத்தை கொண்டு வருவோம். நம்ம கையெழுத்து போடும். ஆறுகளில் தடுப்பணைகளை கட்டுவோம், விளைபொருளுக்கு விலையை வழங்குவோம், விவசாயிகளை மேம்படுத்துவோம், வேலை வாய்ப்பை உருவாக்குவோம். இதெல்லாம் நம்ம போடுவோம். இவங்க 2 பேரும் நிச்சயமா செய்ய போறது. இவங்க 2 பேருக்கும் ஆட்சினா என்னன்னு தெரியாது, அதிகாரம் என்னன்னு தெரியாது, நிர்வாகம் என்னன்னு தெரியாது. முடிஞ்சு போச்சு. கலைஞர் கூட பரவாயில்ல, சமூக நீதிக்கு கலைஞர் மனுஷன் சமூக நீதி இருந்தது. ஆனா அதுக்கு பிறகு வந்து ஸ்டாலினுக்கும் சமூக நீதிக்கும் சம்பந்தமே கிடையாது. அவர் புள்ள வந்து பேசுது சமூக நீதி, சமூக நீதி, சமத்துவம். உனக்கு தெரியும், சினிமா பத்தி கேட்டா நீ சொல்லலாம். உனக்கு சமூக நீதிக்கு என்ன சம்பந்தம் இருக்கு? ஐயா பத்தி பேசுற தகுதி உனக்கு கேட்டா இருக்கு. 85 வயதுல இன்னைக்கு பிரதமர் மோடி அவர்கள், இந்தியாவுடைய பிரதமர் மோடி அவர்கள் சேலம் கூட்டத்தில் வந்து பேசுறாரு. இன்றைக்கு இந்தியாவிலேயே மிக மூத்த அரசியல் தலைவர், சமூக நீதி காவலர், மருத்துவர் ஐயா அவர்கள் பிரதமர் அவர்கள் பேசுகிறார். ஐயா பத்தி பிரதமருக்கு தெரியுது, இங்க இருக்கிறவங்களுக்கு தெரியலையே. இங்க இருக்கிறவங்களுக்கு தெரியலையா? அதனால இதெல்லாம் மீண்டும் சொல்கின்றேன், இந்த தேர்தல் நமக்கு மிக மிக முக்கியமா. பணம் ஒன்று எடுத்துட்டு வருவாங்க. திமுக வேட்பாளர் தெரியும், திமுக வேட்பாளர் தெரியல. சுடுகாட்டு ஊழல், சுடுகாட்டு ஊழல் ஜெயிலுக்கு போனது, அது பல கேஸ் ஜெயிலுக்கு போனார். இப்ப பணம் மூட்டை எடுத்துட்டு வருவார் செல்வ கணபதி வந்து 500, 1000, 2000. அதிமுகவில்
கொள்ளடிச்சு வச்சிருக்கிறாங்க, அவங்க மூட்டை எடுத்துட்டு வருவாங்க. நம்ம அநாதர் என்ன மூட்டை எடுத்துட்டு வருவாரு? அன்பு, பாசம், நேசம், அதனால இதெல்லாம் நல்லா தெரிஞ்சுக்குங்க. இந்த முடிவு உங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்கால முடிவு. மீண்டும் மீண்டும் சொல்றேன், தமிழ்நாட்டுல பெற்றோர்களே, மீண்டும் சொல்றேன், இந்த முடிவெடுக்க போறது, இந்த நாடாளுமன்ற தேர்தல் நீங்க முடிவெடுக்க போறது உங்களுடைய எதிர்காலத்தை சிந்தித்து பாருங்கள். எதிர்காலத்துல இந்த ரெண்டு கட்சியும் தொடர்ந்தாங்கன்னா குடும்பம்னு ஒண்ணு இருக்காது, பிள்ளைகள் ஒண்ணு இருக்காது, விவசாயத்தை அழிச்சிடுவாங்க, நீர்நிலைகளை ஒழிச்சிடுவாங்க, மணல் கொள்ளையில ஈடுபட்டு நம்ம ஆறுகளை அழிச்சு ஒழிச்சு சாராய கடையை திறந்து கஞ்சா, காக்கை, நபீன் போதை பொருட்களை எங்க பார்த்தாலும் அடுத்த தலைமுறைகள் நாசப்படுத்திடுவாங்க. கிடைச்சது நாமம் கோவிந்தா கோவிந்தா. அரசு ஊழியர்களுக்கு பெரிய நாமம் போட்டாச்சு. 3 வருஷம் ஆயிடுச்சு. இதுல என்ன கொடுமைனா, இந்த 3 ஆண்டு காலத்தில் இந்தியாவிலே 7 மாநிலங்களில் பழைய ஓய்வூதிய திட்டம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதே 3 ஆண்டு காலத்தில். ஆனா தமிழ்நாட்டில் உங்களுக்கு கிடைக்கல, கிடைக்காது. கிடைக்கிறதுக்கு ஒரு வழி இருக்கு. ஆனா நான் சொல்ற மாதிரி, நான் சொல்ற பிளான், ஒரு பிளான் இருக்கு என்கிட்ட. என்ன பிளான்? தமிழ்நாட்டில் ஒட்டுமொத்தமா நீங்க திமுகவை நீங்க தோற்கடிக்கணும். அரசு ஊழியர்கள் தோற்கடிச்சீங்கன்னா அடுத்த மாசம் ஸ்டாலின் அவர்களுக்கு பயம் வந்துடும். ஐயோ தோத்துட்டுமா, உடனே கையெழுத்து போட்டு பழைய ஓய்வூதிய திட்டம் கொண்டு வருவோம்னு சொல்லுவார். இதுதான் பிளான், சாதாரண சிம்பிள் பிளான். நீங்க மனசு வச்சு நடக்கும், அரசு ஊழியர்கள் ஆசையில் நடக்கும். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.